என்னடி யாரையும் காணோம்? ஏய் அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு, வா பார்க்கலாம். சீனு சீனு எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க? சூர்யா ஆஸ்பத்திரிமா. சீனு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பார்த்தது போதும், கிளம்புங்க. நீ குணமான அப்புறம் வந்தா ஓகே சார். ஐயா என்னங்க அது இப்படி? வாங்க வெளியே போய் பேசிக்கலாம். சாரி. சீனு ரொம்ப அடிபட்டுச்சா? பார்த்தா தெரியல லட்சுமி. இந்த அளவுக்கு உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஏற்கனவே என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க. கடனா? அதான் அன்னைக்கு உன்கிட்ட வம்பு பண்ண பசங்களை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு தோச்சோம்ல. இன்னைக்கு நான் தனியா மாட்டினேன், போட்டு தட்டாங்க. அடிச்சிட்டாங்கன்னு சந்தோஷமா எப்படி சொல்ற? வேற எப்படி சொல்லணும்? லட்சுமி லட்சுமி என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஃபீலிங்கா சொல்லணுமா? உனக்கு எல்லாம் விளையாட்ட போச்சு. என்னால உனக்கு இப்படி ஆச்சுன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்காக எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் தாங்கிப்பேன். கொடுக்கறதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் யாராவது கையில போய் கொடுப்பாங்களா? மொத்தம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நாளையில இருந்து ஸ்டடி ஹாலிடே ஸ்டார்ட் ஆக போகுது. லீவை யாருமே மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டைம்ங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், நிறைய மார்க்ஸ் வாங்கணும். ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே ஓகே, இப்போ நம்ம பாடத்துக்கு போலாமா? கல்யாணத்துக்கு இப்ப என்னங்க அவசரம்? படிப்பு முடியட்டும் பார்க்கலாம். சொல்லிட்டீங்களா? குடும்பத்தோட ஒரு நாள் முன்னாடியே வந்துடும். நீங்க எல்லாம் கிளம்புங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். வாங்க. கல்யாணத்துக்கு மறக்காம குடும்பத்தோட வந்துருங்க தம்பி. லட்சுமி எங்க கிளம்பிட்ட? ஸ்கூலுக்கு போறேன் மாமா. என்னது ஸ்கூலுக்கா? பிரிப்பரேஷன் ஹாலிடேஸ் விட்டாங்கன்னு கேள்விப்பட்ட. லீவ் தான் மாமா, ஆனா லைப்ரரியில இருந்து புக்ஸ் எடுத்துட்டு வந்து படிக்கலாம்னு. ஸ்கூலுக்கு லீவ் விட்டதுக்கு அப்புறம் லைப்ரரி இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட வாங்கிக்கலாம். நீ இனிமே படிக்க வேண்டிய புக் எதுன்னு எனக்கு தெரியும். அதை நான் வீட்டுக்கே வர வைக்கிறேன். ஓ போன் சொல்றல. மச்சான், நீ எதுக்கும் கவலைப்படாதடா, நாங்களா இருக்கோம். தைரியமா படி. சரிடா, வரேன்டா. போய்ட்டு வா. டேய், எதுக்கு அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சந்தோஷமா இருடா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. வரேன்டா. டேய் ஜாக்கிரதை. பாவண்டா. அந்த மலை மேல நின்னு கீழே பார்த்தா எவ்வளவு பயமா இருக்கு. குட்டி, இங்க வா. இங்க வா. உனக்கு நாட்டாம வீடு தெரியும்ல? தெரியும். லட்சுமிட்ட இதை கொஞ்சம் கொடுத்துறியா? நான் போக மாட்டேன். டேய் என் தங்கல்ல கொடுத்துறா. இல்ல நான் படிக்கணும். நீ படிக்க வேண்டியதுல நான் படிக்கிறேன்டா, ப்ளீஸ்ரா. டேய் செல்லல. டேய் போடா. இங்க வா. ரஜினி படத்துக்கு டிக்கெட் எடுத்து தரேன். நீ சொல்றதுக்காக போறேன். தேங்க்ஸ்ரா. வாய மூடு. அவன் அப்படி பேசுன அப்புறம் அவன் நீ சும்மா விட்டு இருக்க. அதனால தான் அவன் கதையை முடிச்சிடலாம்னு முடிச்சிட்டு வந்து அப்புறம் பேசு. ஏய் எங்கடா போற? இந்த நோட்டு ஜோதி அக்கா லட்சுமி அக்கா கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. கொடு, நான் கொடுத்துறேன். இல்ல அங்கிள், நானே கொடுத்துறேன்.
இது தொலைஞ்சதுன்னா திரும்ப கிடைக்காதான். ரொம்ப முக்கியமான நோட்டுன்னு சொன்னாங்க. நான் தான் கொடுத்துறேன்னு சொன்னல. குடு குடா. வா. ஏய் என்ன? லட்சுமிட்ட நோட்புக் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். லட்சுமி அக்கா கிட்ட இல்ல, அவங்க அங்கிள் கிட்ட. அவர்கிட்ட என்ன கொடுத்த? தெரியல, அவர் புடிங்கிட்டாரு. ஆனா நோட்டு நல்லா பிரிச்சு படிச்சிட்டு இருக்காரு. பாவி சொதப்பிக்கேடா. என்னங்க? கொஞ்சம் இங்க வரீங்களா? எதுக்கு? வாங்களே. மகாலட்சுமி. என்ன மாமா? உன் ஃப்ரெண்ட் ஜோதி நோட்டுக்கு தம்பிச்சிருக்கா. வேலையா இருக்கேன், அங்க வச்சிருங்க. லக்ஷ்மி, உன்னை பார்க்காம இருக்க முடியல. உன்னை எப்படி பார்ப்பது? உன்னை எப்ப பார்ப்பது? சீனு, சீனு, சீனு. லட்சுமி, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் லட்சுமி. வயிறு நிறைய சாப்பிடு, படி, அப்புறம் எங்கேயும் வெளியில போயிடாத. சரியா? வீட்டுல எல்லாம் நல்லா பூட்டிக்கிட்டு படுக்கணும். சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? நாங்க நாளை காலையில வந்துருவோம், ஜாக்கிரதையா இரு. பாருமா, நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே? சின்ன பிள்ளைங்கறால தான் எவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு. உன் படிப்பு கடைஞ்சல வரக்கூடாது தான் யாரையும் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஜாக்கிரதை. வாங்க வண்டியில ஏறுங்க. பாய்மா. சரி, பை பை. பத்ரம். சரி, பை. வரேம்மா. டாடா. ஜாக்கிரதை. பத்ரமா இருங்க. பாய்க்கா. பத்ரம். பாய். டாடா. பாய். அவன் சரியான சாப்பாடுறான். இட்டா சாப்பிட்டுட்டே இருப்பான். லட்சுமி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டே பேசலாமா? உள்ள வா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்ல யாரும் இல்ல? யாருமே இல்ல. எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க தெரியுமா? அப்படியா? சீனு. அம்மா, எதுக்காக அன்னைக்கு நீ என்ன கட்டி பிடிச்ச? நீ பாட்டு கட்டி பிடிச்சிட்ட. அதுக்கப்புறம் நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எதை பார்த்தாலும் உன் ஞாபகமாவே இருக்கு. படிக்கலான்னு புக் எடுத்தா அதுலயும் நீதான் வந்து இம்சப்படுத்துற. பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவேணும்னு ரொம்ப பயமா இருக்குடா. உனக்கு மட்டும்தானா? எனக்கு அப்படிதான் இருக்கு. என்னாலே படிக்க முடியல, உன்னை பார்க்காம இருக்க முடியல. இப்ப என்னடா பண்ணலாம்? ஒண்ணு செய்யலாமா? என்ன? யாரா நீ? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ பேசாத. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்க? ஏன் வீட்டுக்குள்ள வந்து எங்க வீட்டு பொண்ணுல கை வைப்ப? ஏய்! எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க? ஏன் வீட்டுக்குள்ள